நம்ம இன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்க்கலாம். எதிரிகளை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சிபிஐ, இடி, ஐடி, தேர்தல் ஆணையம் என அனைத்தையும் அவர்கள் நமக்கு எதிராக பயன்படுத்துவார்கள். தினம்தோறும் ஏராளமான பொய்கள் பரப்புவார்கள். நம்மை பற்றி போலியான பிம்பங்களை உருவாக்குவார்கள். நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது. திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல்வர். சரி, கமெண்ட் படிக்கலாங்களா? டேய் தகப்பா, உன்னை பற்றி மற்றவங்க வேற சொல்லணுமாடா? நீ பண்ணுற எச்சத்தானே எங்களுக்கு தெரியாதாடா? எத்தனைடா? நாங்கள் ஏன் அவன் சொல்கிறத நம்ப போகிறோம்? அதான் நீங்கள் யாருன்னு எங்களுக்கே தெரியுமே. நீங்கள் செய்யும் ஊழல்களை கண்டறிந்து தேர்தல் நேரத்தில் உங்களை பழிவாங்குகிறார்கள். நீங்கள் உத்தரமாக இருந்தால் ஆதாரம் சிக்கப் போவதில்லையே. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறும் எதிரிக்கு கிடைக்கும் ஆயுதம். பழிவாங்கும் நடவடிக்கையாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களது ஆணவமும் அக்கிரமும் கொள்ளையும் அடக்கப்பட வேண்டும். பயம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பார்த்தியா பையா? டிவிக்கு போயா சொல்ல போ சாமியும். நாம் உலகத்திலேயே நல்லவர்கள். கரூர் சம்பவத்தில் சிபிஐ விட்டதுனால சிபிஐ நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா சிஎம் சார்? நீங்கள் யாருன்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும் முதல்வரே. இதில் இடியெல்லாம் சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா? தமிழ்நாடு சுடுகாடாக மாற்றின திருட்டு பொம்மை முதலமைச்சர். இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு வரலாறு காணவும் இருக்காது. எல்லாத்தையும் ஊழல் ஊழல் பண்ணலை. கேடுகட்ட ஆட்சி. இன்னும் 3 மாதத்தில் அடித்து துரத்துற நேரம் இது. ஐயோ, பயங்கரமாக எழுதியிருக்காரு. பொதிகை தென்றல். ஆனால் பேசுகிறதெல்லாம் பாரு. டே லூ, ஐயோ வேண்டாம். உனக்கு ஒரே ஒரு எதிரி தான், அது டிவிக்கு மட்டும்தான். மற்ற கட்சியெல்லாம் சகபாடிகள். எத்தனை ஒரு நெகட்டிவ் கமெண்ட்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னா ஒரு அரசாங்கத்து மேலே இல்லை நம்மளை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மீது ஒரு வெறுப்புத்தன்மை. இதைத்தான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க. இது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் டிஎம்கேக்கு நிறையாவே இருக்குன்னு தான் நம்ம இந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. இருக்கும் உண்மை தெளிவாக சொல்லி இருக்கிறார் நம் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதல்வர். விழிப்போடு இருப்போம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது யாரு? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சதமன்வர். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்டோட கைக்கூலிகள் இவங்கெல்லாம். டிஎம்கேவோட எந்த ஒரு போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வனிதா, அப்புறம் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சதமன்வர், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. உள்ளே பூந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. அதை அப்படியே போஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாராச்சும் அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கமாக திட்டுறது. இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை தான் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. உலக மகா நடிப்புடா சாமி. கண்ணாடி முருகேசா யாருன்னு எங்களுக்கு தெரியும் முதல்வரே. பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட் தான். மோஸ்ட்லி ஒரு 70-80% நெகட்டிவ் கமெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர். பொதுவாக இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி பண்ணுற தப்பை சுட்டி காட்டும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது உருவாகும். அதுவும் இல்லாமல் இந்த ஆளுங்கட்சியினர் ஒரு சில நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றுன்னு மக்கள் எப்போ உணர்றாங்களோ அப்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஜாஸ்தியாகும். பட் டிஎம்கே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அவங்களுக்கே தேடிக்கிறாங்க. எப்படின்னா இந்த ஒரு சில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நடக்கிற ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எரிச்சலை கிளப்புது. அதனாலேயே இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஜாஸ்தியாகுது. இது இன்னும் 4 மாதம் இருக்குங்கிற ஒரு பட்சத்தில் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கேவோட நிலைமை கேள்விக்குறி தான். இந்த தடவை இவங்க விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வர்றது ரொம்ப கஷ்டம்.